இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாரும் கேட்ட மாதிரி பைப்பிங் வச்சு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ ரவுண்ட் நெக்கில் நம்ம பைப்பிங் வச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது எப்படி நம்ம தைக்கணும் அப்படின்றத ஃபுல் வீடியோ பார்த்துடலாம். ஏன்னா டிசைன் ப்ளவுஸ் கூட வச்சுருவாங்க, ஆனால் பைப்பிங் வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ அவங்களுக்காக நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்றத தச்சு காமிக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ 1.5 இன்ச்சு கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 மடிச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கில் வச்சு அடிச்சுக்கலாம். துணியை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இழுத்து பிடிச்சி தச்சிடவே கூடாது. நம்ம லைட்டாக மட்டும் தான் பிடிக்கணும். ஒரு சைடு கூட நம்ம இழுத்துடக்கூடாது. ப்ளவுஸையும் இழுத்துடக்கூடாது. அந்த பைப்பிங் வச்சு அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம இழுத்துடக்கூடாது. நார்மலாக வச்சு அடிச்சுட்டே போகணும். நம்ம தொட்டும் தொடாமல் அந்த பைப்பிங் துணியை நம்ம தச்சிக்கிட்டே போகணும். ஏன்னா லைட்டாக இழுத்துட்டா கூட அந்த சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஃபுல்லாக அந்த ரவுண்ட் நெக்கெல்லாம் கரெக்டாக வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். டிசைன் ப்ளவுஸ் கூட ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஆனால் பைப்பிங் வைக்கும்போது அந்த கரெக்டாக அந்த சேஃப் வச்சு கரெக்டாக அடிக்க மாட்டாங்க. இந்த கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பைப்பிங் ஈஸியாக அடிச்சிருவீங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது நார்மலாக இதெல்லாம் வச்சு அடிச்சிருவீங்க. அடுத்து நம்ம மடக்கி தைக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இது எப்பயுமே நார்மலாக அடிச்சாச்சு. இப்போ வாங்க மடக்கி தைக்கிறது எப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மடக்கி இந்த மாதிரி வச்சுட்டு நான் ரொம்ப பொறுமையாகவே உங்களுக்காக அடித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த இடத்துல லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு லைட்டாக மடக்கி விட்டு இந்த மாதிரி கையில் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு தச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தையல் எங்கே போடணும் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் பைப்பிங் முடிகிற இடத்துல அந்த ப்ளவுஸோட துணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு 2க்கு நடுவில் நம்ம அந்த தையலை போடணும். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். ரொம்ப நீளமாக எடுத்து வச்சுட்டு அந்த பைப்பிங் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. அந்த கைக்குள்ளே அந்த மிஷினுக்கு அந்த கோடு மாதிரி இருக்குங்களா, அதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா தான் அந்த பைப்பிங் ஷேப் கரெக்டாக வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக மடக்கி வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு இழுத்து பிடிச்சிக்கிட்டு தச்சிட்டு இருப்பாங்க. அப்படி தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அந்த மிஷினுக்கு பக்கத்துலேயே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ நான் அடித்து காமிச்ச மாதிரியேவும் நீங்கள் அடிச்சுக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பைப்பிங் ஈஸியாக வந்துடும். அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போதெல்லாம் அந்த ரவுண்ட் நெக்கை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த பைப்பிங் சேஃபும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அந்த 2 கலருக்கு நடுவில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்துக்கு நடுவில் நம்ம தச்சிக்கிட்டே வரணும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம தச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி மடக்கிட்டு அப்படியே வெளியில் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான முறையில் பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக எடுத்து காமிக்கிறேன். அந்த பைப்பிங்கோட ஷேப் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.